Hello friends, welcome to Ranjit Info, your complete infotainment. So, இன்னைக்கு வீடியோல நான் ஒரு மனிதரை பத்தி தான் நான் பேச போறேன். புரட்சி கலைஞர், மதுரைக்காரர், சினிமாவிலும் அரசியலிலும் கேப்டன், நல்ல உள்ளம் கொண்டவர், நேர்மையானவர், இளைஞர்களை கவர்ந்தவர், புரட்சி கலைஞர், கலைமாமணி, கேப்டன் விஜயகாந்த். சினிமாவிலும் சரி அரசியலும் சரி ஒரே கேப்டன், நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். நல்ல உள்ளம் படைச்சவர், நிறைய இளைஞர்களை கவர்ந்தவர். இப்படி அடுக்கடுக்கா பேசிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு பர்சனை நம்ம ஒரு யுகத்துக்கு ஒருத்தர் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறதா நம்ம கேப்டன் விஜயகாந்த். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு வந்து தவறிட்டாரு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம நாடு எழுந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ், இப்படிப்பட்ட குணம் இருக்கிற ஒரு நபர் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கிடைக்க மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சினிமாவில் நிறைய பேருக்கு இவர் சோறு போட்டார் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ஸோ சோறு போட்டது மட்டும் கிடையாதுங்க, ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் எடுத்த சமத்துவம் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் இவருனா சாப்பிட்றதான் போட்டார். நிறைய பேருக்கு கேட்காமலே வாரி வழங்கியிருக்காரு. ஸோ வந்துட்டு இவர் சம்பாரிச்ச பணமெல்லாம் வந்துட்டு இவர் வந்துட்டு தானமாக தான் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு கேப்டன் விஜயகாந்த் நம்மளுக்கு மறுபடியும் கிடைப்பாருன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளால் மறுபடியும் வந்துட்டு வேற பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படியேப்பட்ட ஒரு மனிதர் பற்றின விஷயங்கள், இதை நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்களை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி மீடியாவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். பட் கேப்டன் ஒரு ஆக்டர் கம் பொலிட்டீஷியனா ஒரு காமன் மேன் மனசுல எவ்வளோ இம்பாக்ட் கொடுத்தாரு, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கேப்டனுக்காக உங்களில் ஒருத்தனா நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம கேப்டனை பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் கேப்டனை பார்த்து வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கேப்டன் படங்கள் பார்த்து அவரோட அரசியலை பார்த்து வளர்ந்தவங்களும் நானும் ஒருத்தன். ஸோ 90s and 80s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் ஹீரோனே சொல்லலாம். ஒரு காலத்தில் ரஜினி, கமல் இவருக்கு நிகராக வந்துட்டு விஜயகாந்த் இருந்தார். அவங்கள விட ஒரு சில கட்டத்தில் 90ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி, கமலை விட சூப்பர் டூப்பர் ஹிட்டில் போன ஒரு நடிகர் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். அதாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலருக்கு வர அந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்திலே வந்து விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நடிகர்களில் ஒரு சிலரில் இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் 100 படங்களுக்கு மேலே வெற்றிகரமாக நடித்த ஒரு ஆக்டரில் இவரும் ஒருத்தருங்க. இவரோட 100வது படமே 1991 வந்துச்சு. அப்போனா இவர் வந்துட்டு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர், எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டின்னு உங்களுக்கே தெரியும். 100வது படமும் ஒரு சூப்பர் படங்க. அது என்ன படம் தெரிஞ்சுக்கலாம், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்தா எப்படி மாறினாரு, விஜயகாந்த்ல இருந்து கேப்டனா எப்படி உருவானாரு அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் பிறக்கிறாரு. 1952 தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நடிகர்ல ஒரு சிலர்ல இவரும் ஒருத்தர். என்னதான் வந்துட்டு இவரோட தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் இவரோட உடல், இவர் மூச்சு, இவர் பேச்சு, இவர் வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்காக தான் அர்ப்பணிச்சாரு. இது வந்துட்டு எல்லாருமே ஏற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெலுங்கு தாய்மொழியா இருந்தாலும் தமிழை வந்துட்டு ரொம்ப இயல்பா பேசக்கூடிய ஒரு சில நடிகர்ல இவரும் ஒரு நடிகருங்க. ஸோ டைலாக் டெலிவரிலாம் வந்துட்டு அவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய படத்துல நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி ரமணால இருக்கிற டைலாக்லாம் வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் கொண்ட ஒரு ஆக்டர். அவரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லுக்கு. அவரோட புருவம் தூக்கி கண்ணை விரிச்சு பார்த்தாலே வந்துட்டு ஒரு பயங்கரமான பவர் இருக்கு. அதை வச்சே வந்துட்டு இவரோட சினிமாவில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. அது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் குவாலிட்டிஸ். எந்த மாதிரி ஒரு கண்ணன் புருவம் பொருத்தின ஒரு நடிகர் இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவெலாம் யாரும் வரல இவருக்கு நிகராக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இவர். இது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டு இவரும் ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு அசிஷுவல் வராங்க. அவரோட ஃப்ரெண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராவுத்தர். ஸோ இன்னைக்கு கேப்டன் வந்துட்டு எவ்வளோ பெரிய நடிகராக வளர்ந்து வரத்துக்கு அவரோட ஃப்ரெண்டு ராவுத்தரும் ஒரு காரணம். உன்னை நான் ஹீரோ ஆக்கி தான் அழகு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ராவுத்தர் சென்னைக்கு கூப்பிட்டு வராரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஒரு முக்கியன்றது வந்து இவர் கேப்டன் கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு வந்துட்டு நிறைய வில்லன் சான்சஸ் வந்து கிடைச்சது சினிமாவில். ஈவன் ஏவிஎம்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு வில்லனுக்காக வந்து கேப்டன் ஒரு காலத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டதாகவும் அதை வந்து ராவுத்தர் வந்துட்டு வேற ஒரு இடத்துல ஊட்டியில் போயிட்டு வேற ஒரு டேரக்டர் கிட்ட பேசி ஹீரோவாக நான் வந்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டேன், ஒன்னியார் அது காசு வாங்க சொன்னால் திருப்பி கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்ததும் ஏவிஎம்கே ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு வந்த சான்ஸை அவர் திருப்பி கொடுத்ததாகவும் வந்துட்டு ஒரு தகவல் இருக்குது.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு நட்பு வந்துட்டு கேப்டன் வளரத்துக்கு ரொம்பவே துணையாக இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ராவுத்தரை வந்துட்டு தேங்க் பண்ணி தான் அவங்க கேப்டன் இந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு அவரும் ஒரு காரணம். நம்ம கேப்டனோட சினிமா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அந்த படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சேதுபதி ஐபிஎஸ் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படம், ஒரு போலீஸ்க்கான ஒரு கம்பீரம், போலீஸ்க்கான ஒரு தோட்டம், தமிழ் சினிமாவில் ஒரு செப்பரேட் அட்டையர். போலீஸ் கேரக்டர் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் கேப்டனை விட்டுட்டு நம்ம பேசவே முடியாது. போலீஸ் கேரக்டர் ஒரு தமிழ் சினிமாவில் யாராச்சும் எடுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் டைலாக் டெலிவரிலாம் இருக்கும். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், அவருக்கு அடுத்தபடியாக நம்ம கேப்டனை வந்துட்டு மறக்கவே முடியாதுங்க. நம்ம கேப்டனை தவிர்த்துட்டு போலீஸ் கேரக்டர் யாராலையும் பண்ணவே முடியாது. அந்த யூனிஃபார்முக்கே ஒரு கம்பீரம், தோற்றம், டைலாக் டெலிவரி, ஒரு ஆக்ஷன், ஒரு பிரபலமான ஒரு ஆக்ஷன் ஹீரோனே சொல்லலாம் நம்ம கேப்டன் அந்த காலகட்டத்தில். அந்த சேதுபதி ஐபிஎஸ்லாம் நான் சின்ன வயசில் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு சில சீன்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ போலீஸ் கேரக்டர்னா போலீஸ்னால் இப்படி தான், போலீஸ்னால் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு மக்களுக்காக பயங்கரமாக சேவை பண்ணுவாங்கன்னு போலீஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார சினிமா வந்துட்டு நம்ம கேப்டன். அது மாநகர காவலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தராஜோட வில்லன், கேப்டனோட அந்த ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் இருக்குங்க. சின்ன வயசில் நான் பார்த்துக்கணும் கூட மறக்கலை. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு இருட்டில் மழை பெய்கிற அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ரெயின் கோட்டு போட்டு கேப் போட்டுட்டு மழையில் நெஞ்சிட்டே வந்துட்டு விசாரணைக்காக சைட்டுக்கெல்லாம் போவார். அந்த சீன்லாம் வந்து இன்னும் கூட கண்ணு மூலையாக நிற்கிது. ஸோ அப்படி வந்து செதுக்கியிருப்பார் சில ஆக்ஷன் சீன்ஸும் ப்ளஸ் சில கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஒரு தாக்கம் வந்துட்டு எக்காலத்துக்கும் வந்துட்டு மறையாது. உளவுத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1996 1997 நினைக்கிறேன். உளவுத்துறை இந்த படம் வரும்போது என் ஃப்ரெண்டு வந்து நரேஷன் பண்ணுறான். அதில் வந்து ஒரு ஸ்டென்ட்லாம் பண்ணியிருப்பாரு. அதில் முதல் தடவை ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு வில்லன்லாம் கொண்டு வந்து இறக்கிருப்பாரு. அந்த வில்லன் வந்துட்டு காதலே ஒரு ஊசி மாதிரி வச்சுட்டு வந்து சாவடிப்பார். அந்த வில்லனை எதிர்த்து ஒரு சண்டை போடுவார். ஹெலிகாப்டர் இறங்கி ட்ரெயினில் வந்து ஸ்டண்ட் நடக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அந்த காலத்தில். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ளே போயிட்டு சில மர்டர்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் இறங்கி கண்டுபிடிப்பார். தமிழ் சினிமாவில் சில புதுமையான விஷயங்கள்லாம் வந்துட்டு கேப்டன் நம்மளுக்குள்ளே கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து சேரும். ஸோ உளவுத்துறை படத்தை அதெல்லாம் சின்ன வயசில் மறக்கவே முடியாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரமணா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி தான் இருப்பார் பார்க்குறதுக்கு. ஆனால் எவ்வளோ ஒரு இம்பேக்ட் அவர் கொடுத்துருக்கோம். அந்த ஏசிஎஃப் ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்த ரமணா படம் பார்க்கும்போது லிட்டரலி வந்துட்டு அந்த லாஸ்ட் சீனில் வந்து நல்லா அழுதுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரமணா படம் தாக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் வந்துட்டு நம்மள யாராக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம காமனான பப்ளிக்கில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு பில்லு கட்டுறாங்கன்னு போது கொஞ்சம் பில்லு அதிகமாக இருந்தாலே ரமணா படம் சீன் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த சீன் குறிப்பிட்ட சீன் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு நம்ம முருகதாஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்த சீனை வந்துட்டு கேப்டன் தவிர்த்து வேறு எந்த நடிகராக இருந்தாலும் அந்த அளவுக்கு டைலாக் பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேப்டன் தான் அந்த பெருமை போய் சேரும். அடுக்கடுக்கு அந்த வசனம் பேசுறதும், டேட்டா சொல்கிறதும், லிஸ்ட்டு சொல்கிறதும், அந்த டேட்டாவை வந்துட்டு ஒரு அடுக்கு வசனமாக பேசுகிறதே ஒரு ட்ரெண்ட் ஆகலாம் நம்ம கேப்டன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்டாண்டப் காமெடியில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்துட்டு நம்ம கேப்டன் தவிர வேறு யாரும் அதற்கு மாதிரி பண்ணதே கிடையாது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் குவாலிட்டி நம்ம கேப்டன் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சின்ன வயசில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரியன் படம் வந்து உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து ஆரம்பித்து அவர் எப்படி ஒரு அரசியல் சூழ்நிலையினால வந்துட்டு அவர் போலீஸ் பதிவு பறிக்கப்பட்டு மறுபடியும் அந்த போலீஸ்க்கே போய் சேருவார். அந்த கதை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் முக்கியமான ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தீங்கன்னா சத்ரியனுக்கு சாவே இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் இன்றைக்கும் வந்துட்டு அது மனசில் அப்படியே வந்துட்டு மைண்டில் எப்பவுமே அந்த டைலாக் தோணிட்டே இருக்கும். ஸோ கேப்டனோட படங்களில் அவங்க டைலாக் டெலிவரி எந்த அளவுக்கு வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது இது ஒரு சிறந்த உதாரணம். வாஞ்சிநாதன், வல்லரசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மான்னு ஒரு படம். அந்த நரசிம்மா படத்துல வந்து நரசிம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த நரசிம்மா படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் மறைஞ்சு வருது. அதுவும் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி ஆக்ஷன் ஹீரோவாக போயிட்டு நம்ம கேப்டனுக்கு திடீர்னு சில மாற்றம், சின்ன கவுண்டர், தவசி, வானத்தை போல இந்த மாதிரி சாதுவான கேரக்டர் ஃபேமிலியும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அப்படியே சில வானத்தை போல படத்தெல்லாம் பார்த்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு கண்ணு கலங்கிச்சு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் வானத்தை போல படத்தை 100வது நாள்லாம் வந்துட்டு நான் நேரில் தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு மூவியாக அது இருந்திருக்கு. இந்த சில சீன்லாம் பார்த்துட்டு நமக்கு அழுவே வந்துடும். ஸோ அந்த கேப்டன் வந்துட்டு நம்ம பார்க்குறது, அந்த கேப்டன் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு நம்மளை சுற்றி ட்ராவல் ஆகிட்டே போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்ம கேப்டன்.
அதுக்கப்புறம் புலன் விசாரணை படம். இந்த படத்தை பற்றி சொல்லவா தேவை? இந்த புலன் விசாரணை படத்தில் ஒரு சில சீனில் ஒருத்தரை சாவடிச்சு அப்படியே செவுத்துலேயே போட்டு பொதிச்சு வச்சுருப்பாங்க. அதை போயிட்டு இவர் தோண்டி எடுக்கிற அந்த சீன்லாம் வந்துட்டு இந்த கிரைம் ஸ்டோரியில் ஒரு வித்தியாசமான சில அப்ரோச்சாக இருந்திருக்கும். ஸோ இந்த புலன் விசாரணை படம் இவரை பற்றி அடிக்கிட்டே போகலாங்க. ஸோ ஏகப்பட்ட ஆஃபீஸர், முக்கியமாக வந்துட்டு இவர் வந்துட்டு காவல்துறை வந்து இவருக்கு நன்றி சொல்லி ஆகணுங்க. காவல்துறையை வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு மக்களுக்கு இடையே கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை வந்துட்டு நம்ம கேப்டனுக்கு தான் போய் சேரும். போலீஸ்னால் எப்படி இருக்கணும், போலீஸ்னால் மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும், போலீஸை பற்றி தெரியாத பல விஷயங்கள்லாம் வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப இயல்பாக சினிமா மூலியமாக கொண்டு போய் சேர்த்தாரு நம்ம கேப்டன். கேப்டனையும் தமிழையும் பிரிக்கவே முடியாதுங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கேப்டனோட 100வது படம். எல்லாருக்குமே வந்துட்டு 100வது படம் ஹிட் ஆகாது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ராகவேந்திர படம் ரொம்பவே சூப்பராக ஹிட் ஆச்சு. அவருக்கு அடுத்தபடி நம்ம கேப்டனுக்கு தான் அந்த 100வது படம் கூட ரொம்ப சூப்பராக ஹிட் ஆச்சு. ஈவன் கமலுக்கு கூட 100வது படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஹிட் ஆகல. அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போய் முடிச்சுது. நம்ம கேப்டனுக்கு இந்த 100வது படம் அவர் எவ்வளோ ஒரு ஆக்டர் ப்ளஸ் தமிழ் மேலே எவ்வளோ பற்று இருந்தால், ஈழத்து மேலே எவ்வளோ பற்று இருந்தால் அவர் இந்த செஞ்சிருப்பாருன்னு நீங்கள் பாருங்கள். அவர் 100வது படத்துக்கு அவர் சூஸ் பண்ணுற பேர் கேப்டன் பிரபாகரன். ஸோ ஈழத்து மேலே அவருக்கு இருந்த பற்று, அவருக்கு இருந்த ஆசை, தமிழ் மேலே அவருக்கு இருந்த ஒரு உணர்வு, இதெல்லாம் வந்துட்டு விவரிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவர் அந்த கரெக்டாக வந்து கேப்டன் பிரபாகரன் பேர் வைக்கிறாரு. அதை கொண்டு போய் அவங்க பையனுக்கும் அதே பேர் வைக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தமிழ் மேலே அவ்வளோ ஒரு உணர்வு இருந்தது அவருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படமும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் சில கேரக்டர்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த படத்துலலாம் வரும். ஸோ அதில் நம்ம மன்சூர் அலிகானோட ஒரு வில்லன் கேரக்டர் ரொம்ப வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ கேப்டன் படம் அந்த போலீஸ் உள்ள போய் வேட்டையாடி அவரை பிடிக்கிறது, இந்த சீன்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தது. இல்லை ஆட்டமாக தேரோட்டமாக படம்லாம் அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்க்குலாம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு உணர்ச்சி வெறியேற்றக்கூடிய ஒரு சாங்ஸு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் 2000, 2004, 90ஸ்லாம் வந்துட்டு சினிமா நிறைய கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா வைப்பாங்க. இசை கச்சேரியில் வந்து இந்த பாட்டு போடாமல் இசை கச்சேரியே நடக்காதுங்க அந்த காலத்து ஒரு கானா ஹிட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான லைன்ஸு, பவர்ஃபுல்லான ஒரு மியூசிக்கு ப்ளஸ் சூப்பரான ஒரு சீன். ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு நம்மளால் மறக்கவே முடியாது. அதில் சில வில்லன் சீன்லாம் வருங்க. ஒரு மாடை கட் பண்ணி அப்படியே அதை வெட்டுவாங்க, அதை அப்படியே பிச்சின்னு போவோம். இந்த சீன்லாம் வந்துட்டு லைவாக பார்த்த ஒரு அனுபவத்தில் நான் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கேப்டன் பிரபாகரன் படம் ஒரு தமிழ் சினிமான ஒரு மைல்கல்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம கேப்டனை பற்றி. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி அரசியலுக்கு வராரு. இவரோட அரசியல் பயணம் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்த ஒரு அரசியல் பயணம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நடிகருக்கு மாதிரி சொல்லிட்டு பேக் அடிக்கல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை செஞ்சார், இறங்கி வந்து களத்தில் நின்னார். இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு குணாதிசயம் இருக்குங்க. அதாவது இவர் ஒரு அரசியல்வாதி மாதிரியும் இல்லை, ஒரு சினிமா நடிகர் மாதிரியும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களாம் வந்துட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. நிறைய நடிகர்கள் எடுத்துக்கிட்டோம், ரஜினி, கமல் இவங்களாம் வந்துட்டு அரசியலுக்கே வரல. கமல் இப்போ வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்குலாம் அரசியலுக்கு வரல, மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க மூலியமா செய்ய முடியல. ஆனால் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாலே மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்டர்ஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க. இறங்கி களத்தில் நின்று செய்வாருங்க. இவர் மக்களுக்கு நல்லது செய்யணுமா இவரே இறங்கி போய் செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஜினி சார், நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன். ரஜினி சாரே எடுத்துக்கிட்டா கூட அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு பப்ளிக்கு. ஆனால் அவர் டேரெக்டாக களத்தில் இறங்கி செய்ய மாட்டார். டேரெக்டாக களத்தில் இறங்கி ரஜினி சார் எப்பவுமே செய்ய மாட்டார். அது அவருக்கு பிடிக்காதா இல்லை வந்துட்டு அவரால் இறங்கி செய்ய முடியலன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் கேப்டன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவர் எதுவாக இருந்தாலும் அவர் களத்தில் இறங்கி தானாக நின்று செய்வாருங்க. ஸோ 2005 அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மாநாடு பார்ட்டியை தொடங்குறாரு. பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. மதுரையில் மாநாடு போட்ட அரசியல் தலைவர்களில் ஒரு சிலரில் நம்ம கேப்டனும் ஒருத்தர். பிரம்மாண்டத்தின் உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாநாட்டுக்கு ஏகப்பட்ட கூட்டம். கலைஞரும் அம்மாவும் டிராவல் பண்ண ஒரு பீரியட்லேயே இவர் ஓப்பனாக வந்து அவரோட கட்சியை துவங்குறாரு. அதுக்கு ஏகப்பட்ட மாஸ் சப்போர்ட்டுங்க. அந்த மாநாடோட வீடியோலாம் இருந்தால் போய் எடுத்து பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தெரியும். நான் இருந்த எங்கள் ஏரியா இருந்து எவ்வளோ வேன்ஸ் போச்சு தெரியுமா. நிறைய பேர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்துட்டு அந்த ரசிகர் மன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கு கேப்டனுடையது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு 2006 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போக போகிறேன். நான் வந்துட்டு போட்ட முதல் ஓட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், கேப்டனுக்கு தான் என்னோட முதல் ஓட்டு நான் போட்டேன். ஏடிஎம்கேக்கு போட வேண்டிய அந்த ஓட்டு கேப்டன் மாறி போச்சு. எப்படின்னா கேப்டன் எந்த அளவுக்கு நிறைய பேர் ஈர்த்திருந்தாருன்னு பாருங்கள்.
நான் வந்துட்டு வில்லிவாக்கம் தொகுதி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் வரும். வில்லிவாக்கம் தொகுதிக்கு நிறைய பிரச்சாரத்துக்கு நான் இங்கிருந்து தேமுதிக பார்ட்டியே நான் சேரல, பட் தேமுதிக பார்ட்டி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து நான் நிறைய பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன். ஸோ அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்போ அந்த இளைஞர் படை எவ்வளோ பெருசுன்றது அப்போ போனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், இப்போ நிறைய பேர் தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வந்துட்டு அவர் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக உருவாக்குற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் இருந்தது. ஒரு கிங் மேக்கர்னா ரியல் கிங் மேக்கர் இவரு தான். அந்த எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தோம், பட் ஆனால் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாரு. அப்போ நியூஸ் பேப்பர்ல நான் ரொம்ப ஆர்வமா நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்னு சொல்லி போய் பார்க்கும்போது நிறைய நியூஸ் பேப்பர் ஹெட்டிங் டைட்டில் போட்டாங்க, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் மட்டும் வந்துட்டு விருதாச்சலம் தொகுதியில் ஜெயிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருந்தது. அதையும் விடாமல் நம்ம கேப்டன் இறங்கி களத்தில் நின்று நிறைய வேலை செஞ்சு அடுத்த எலெக்ஷன் வருது. அடுத்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து டிஎம்டிகேல கூட்டணி வச்சதில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் அலையன்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். அப்போ தான் அவருக்கு கிங் மேக்கர்னு பேர் வந்தது. ஆனால் ஏடிஎம்கே நிறைய பேர் எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இளைஞர்ஸ்லாம் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு அந்த காலத்தில் ஓட்டு போடுறதுக்கு முக்கியமான காரணமே கேப்டன் வந்து அலையன்ஸில் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம். வந்து கேப்டனுக்கு வந்துட்டு ஒதுக்கின சில சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு. அதில் ஒரு கேண்டிடேட் பற்றி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவரோட இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து எக்மோர் தொகுதி தான் தேமுதிக கொடுத்த அந்த சீட்டு அவர் வின் பண்ணார். அவர் நான் கேள்விப்பட்டேன் ஒரு எக்மோரில் வந்து சைக்கிள் ஷாப் வச்சுருந்தாரு, சைக்கிள் பஞ்சர் போட்டிருந்தாரு, அவருக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கும் வந்துட்டு டிக்கெட் கொடுத்து அழகு பார்த்த ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல்வாதியில் நம்ம கேப்டன் மட்டும்தாங்க. எப்படிப்பட்ட பேரும் புகழுக்கும் சொந்தக்காரன் நம்ம கேப்டன் ஏன் விழுந்தாரு இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா தாங்க. ஸோ நான் மீடியாவை தான் நான் குறை சொல்லுவேன். ஜனநாயகத்தின் 4வது தூண், த 4th pillar of democracy is மீடியான்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணுற இதே மீடியா தான் ஒரு காலத்தில் வந்துட்டு நம்ம கேப்டனை வந்துட்டு வச்சு செஞ்சீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதனை வந்துட்டு நம்ம இவ்வளோ கீழ்த்தமாக சில விஷயங்கள் செஞ்சோமேன்ட்டு அப்படி அதை பிரபலப்படுத்தின அந்த மீடியாக்கள்லாம் வந்துட்டு வெக்கம் வந்து தலை குனினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து தேவையில்லாமல் ஒரு கேள்வி திரும்ப கேட்டு அவரை ட்விஸ்ட் பண்ணி மீடியாவெலாம் நீங்கள் காசு வாங்கிங்களா இல்லை உண்மையிலேயே அவர் ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணீங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு மனுஷனை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரோல் பண்ணியிருக்கேன்னா அதோட ஃபீல் வந்து இப்போ புரியுதுங்க. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரோல் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனாங்களே தவிர நம்ம கேப்டன் ஒரு மனுஷன் இப்போ இல்லை அப்படின்னும் போது தான் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணும்போது அப்போ தெரியல, இப்போ தான் அவரோட அருமை நம்மளுக்கு தெரியுது. ஸோ தமிழ்நாடு மிஸ் பண்ண ஒரு சில மிக சிறந்த அரசியல்வாதியில் இவரும் ஒருத்தருங்க. ஸோ நம்ம அடுத்த சிஎம்மாக வர வேண்டியவர் கேப்டன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளங்கவடம் இல்லாதவர் சொல்லுவாங்க பார்த்தா அதில் ஒருத்தர் தாங்க இவருக்கு அரசியல்லாம் பண்ண தெரியல, ராஜதந்திரம் பண்ண தெரியல. அரசியல் பண்ணதெல்லாம் சொல்ல முடியாது, அரசியலில் ராஜதந்திரம் இருக்குது. அந்த ராஜதந்திரத்தை இவர் கரெக்டாக நகர்த்திருந்தாருன்னா அடுத்த சிஎம்மாக வந்திருப்பாரு. ஆனால் வந்துட்டு காலமும் சூழ்நிலையும் இவர் கூட வந்து சேரவே இல்லை. கூட இந்த சில சுச்சுவேஷன்ஸும் அவருக்கு சரியாக அமையல. அவர் கரெக்டாக வந்து காயை நகர்த்தி போயிருந்தாருன்னா இன்னத்துக்கு அடுத்த சிஎம் வந்துட்டு கேப்டன் ஆகிருப்பாரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அந்த சிஎம் போஸ்ட்டை மிஸ் பண்ணது. அவர் அந்த சிஎம் போஸ்ட் மிஸ் பண்ணதுக்கும் வந்துட்டு அந்த மீடியா தான் காரணம், அவர் ட்ரோல் பண்ணதுக்கும் அந்த மீடியா தான் காரணம். இந்த மாதிரி டைமில் ஒரு நடிகரில் இப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு நடிகரில் இப்படிலாம் இருக்கக்கூடாதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம். எப்படிலாம் இருக்கணுன்றதுக்கு நம்ம கேப்டன் பார்த்தாலே ஒரு உதாரணம் போதும். ஒரு நடிகராக எப்படி இருக்கணும், சக நடிகரில் வந்துட்டு எப்படி இறங்கி செய்யணும். சிவாஜியோட அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்துட்டு இறங்கி எந்த அளவுக்கு வேலை செய்வார்னு தெரியும். நடிகர் சங்கத்தோட தலைவராக வந்தார். எவ்வளோ பேருக்கு வந்துட்டு மரியாதை கொடுத்து இங்கிருந்து சிங்கப்பூர் மலேசியா சொல்லிட்டு நிறைய ஷோலாம் பண்ணி நடிகர் சங்கத்தோட கடனெல்லாம் அடைச்சாரு. ஸோ ஒரு லீடராக எப்படி உருவாகணுன்ற லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம கேப்டனுக்கு இயற்கையாகவே இருக்குது. ஸோ ஒரு நடிகர் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு அந்த காலத்தில் சில பார்ட்டிக்காக வேலை செஞ்சு நம்ம கேப்டன் ரொம்ப குறைவாக பேசியிருந்தாரு. அது ரொம்ப வருத்தமாக, அதெல்லாம் வந்துட்டு வடிவேலு செஞ்சது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிவேலு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க ஒரு ஆக்டர். ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஜீரோங்க. அவரை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ மீடியாவில் நம்ம பார்க்குறோம்ல. ஒரு சக நடிகர் அவர் கூட டிராவல் பண்ண யாருக்குமே ₹1 செலவு பண்ண மாட்டார், ஒரு பெட்ரோல் கூட காசு கொடுக்க மாட்டார். இவ்வளோ கேவலமான ஒரு ஆக்டர் வடிவேலு. இவரெல்லாம் வந்து கேப்டனை விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாத ஆள். இப்போ ரீசெண்டாக கூட போண்டாமணி இறந்துட்டார் தெரியும் அந்த ஆக்டர்ஸ். அந்த ஆக்டர் வடிவேலுவை ஒன்றுமே செய்யலை, வடிவேலுக்கு கிட்ட ஹெல்ப்புக்கு போனால் கூட இவர் ஒன்றும் செய்யலைன்னு நம்ம எல்லாருமே தெரியும். அப்படியேப்பட்ட ஆக்டருக்கு நம்ம கேப்டன் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ரொம்ப சுயநலம் இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷன்லையும்
அவர் கேப்டன் சார்பாக உதவி போய் செய்யுது. அவர் அதாவது யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு லீடர் தாங்க நம்ம கேப்டன். அவர் இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன். இதை வந்துட்டு கேப்டனோட ஃபேமிலி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நான் வந்துட்டு நினைக்கிறேன். இது கண்டினியூ பண்ணணும். கேப்டன் என்ன செஞ்சாரோ அவர் இல்லாத போதும் அதே விஷயத்த வந்து பிரேமலதாவும் அவங்க பசங்களும் வந்துட்டு மக்களுக்கு போய் செய்யணுன்றது என்னோட ஒரு ஆசை. கேப்டன் ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லைங்க, கேப்டனோட சகாப்தம் இங்கிருந்து அவங்களுக்கு முடியுது. ஸோ கேப்டன் என்ற ஒரு மாமனிதரை தமிழ்நாடு இழந்திருக்குன்னு தான். ஸோ இந்த நேரத்தில் என்ன மாதிரி 80s and 90s கிட்ஸ் சார்பாக ஒரு ஆழ்ந்த இடங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.